மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஸ்வர் நம்மளோட இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஜனநாயகன் திரைப்படத்தை பற்றி பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் ஜனநாயகனை பற்றி முன்கூட்டியே நீங்கள் ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருந்தீங்க சார். இங்கே இருக்கிற சென்சார்லேருந்து ரிவைசிங் கமிட்டிக்கு போனது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இங்கே சென்சார் செய்யப்பட்டு வந்திருந்தால் பல காட்சிகள் நீக்கப்பட்டிருக்கும், படத்துடைய சுவாரஸ்யமே இருந்திருக்காது. ஆனால் ரிவைசிங் கமிட்டியில் போனீங்கன்னா லிமிட்டடான சில விஷயங்கள் மட்டும்தான் பண்ணுவாங்க. அது பெரிய ப்ளஸ் அமையும்னு சொன்னீங்க. அதே மாதிரி வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் எந்த ஒரு கட்டும் கொடுக்கவில்லை. சில இடங்களில் மட்டும் மியூட் செய்யப்பட்டிருக்குது அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு. இன்னொரு முக்கியமான தகவல், விஜய் சஞ்சயோடைய சிக்மா படத்துடைய ட்ரெய்லரை பார்த்தாரு அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வருது. இன்னொன்று சொல்கிறாங்க, சஞ்சயும் அவர்கள் ஜனநாயகன் படத்தை வந்தால் பார்ப்பார், நீங்கள் வேணால் பாருங்க. அப்பா சஞ்சய் படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு என்ன காரணம்? அந்த படத்தை பற்றில விசாரிச்சிருக்காராமே. கண்டிப்பாக சார், எப்படி சொல்கிறேன் அப்படின்னு. எஸ் எஸ் அது பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி ஜனநாயகன் படம் ரிவைசிங் கமிட்டி போகிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். பட்டு ரிவைசிங் போகிறது ஒருவேளை படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னோம். அதனால தான் கேஸ் ஆவசப்பட்டது ஓகேன்னு சொன்னாங்க. பட் ஏன்னா இங்கே சென்சார் போர்டு அதிகாரிகளுடைய பார்வை வேறு மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கட்ஸு கொடுத்தான், 27 கட்ஸ் வரையும் கொடுக்கப்பட்டுச்சு. அதில் துண்டு துண்டாக போச்சுன்னா படம் கண்டினியூட்டி இல்லாமல் லேகில் போய் ஜம்ப் ஆகி போகும். அப்போது இதுக்கு விளக்கங்கள் வினோத் சார்பாக கொடுக்கப்பட்டது. சார் இந்த சீன் இதுக்கு எனக்கு தேவை சார், இருந்தால் நல்லாயிருக்கு சார் எக்ஸ்பிளைன் பண்ணியும் கேட்கல, கட்ஸ் வேணும்னு சொல்லிட்டாங்க. பட் இது எதேச்சியாகவே கிட்டத்தட்ட ரிவைசிங் போகிறது மாதிரி அவர்கள் தரப்புலேயே சொன்னது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சது. அதுதான் நாமளும் சொல்லியிருந்தோம். லேட்டானாலும் நமக்கு ஒரு நல்ல தகவல் கிடச்சிரு மாதிரி தான் வந்தது. இப்போ ரிவைசிங் கமிட்டி நிறைய பேர் சில பேரில் இன்னும் பார்க்கவே இல்லைன்னாங்க, சில பேர் பார்த்தாச்சுன்னாங்க. நமக்கு தகவல் பார்த்துட்டாங்க, அதுவும் சென்னையில் பார்க்கல. சென்னையில் பார்க்க வேணும்னு முடிவு எடுத்தாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்தாங்கன்னா எப்படியாவது தகவல் கசிச்சிரும், வேண்டாம் சென்னையை ரிஜெக்ட் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு தான் மும்பையிலேயே பார்க்கப்பட்ட ஒருத்தவர். ஆக்சுவலாக ரிவைசிங்னாலே மும்பை தான் பார்ப்பாங்க. ஆனால் சூழ்நிலை கருதி இங்கே பார்க்கலாமான்னு ஒருவேளை பேச்சு வந்தது. பட் வேணான்னு தள்ளிப்படி தான் மும்பையில் பார்த்தாங்க. அப்போது தயாரிப்பாளர் வினோத் எல்லாமே உடன் இருந்தாங்க, பார்த்து முடித்தாச்சு. முடித்ததுக்கு பிறகு நாம் சொன்னது மாதிரி தான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்ம அதில். பட் எந்த விதமான மேஜரான போர்ஷன்ஸ் எதுவுமே கை வைக்கல. அவங்க சிறப்பாக இருக்குது. 3 மணி நேர படம். நீங்கள் சென்னையில் கட் பண்ணதெல்லாம் தேவையில்லை, எனக்கு ஃப்ரெஷ் படத்தை காமின்னு சொன்னதுக்காக அப்படியே முழு படத்தையும் கொண்டே காமிச்சிருக்காங்க, கட் இல்லாமல். அவரை பார்த்துட்டு எதுவுமே ஒன்றும் பேசலை. ஒரு 3-4 இடங்கள் மட்டுமே கொஞ்சம் மீட் பண்ணது மாதிரி ஒரு தகவல் பேசப்பட்டிருக்கு. பெரிய அளவில் கை வைக்கப்படவில்லை படம். அது தெளிவாக சொல்லிக்கிறேன். படம் பிரமாதமாக இருக்க ஒரு ரிசல்ட்டு வந்திருக்கு. அதனால் வினோத் அவர்களும் என்ன தேவையோ அதை ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டாங்க. அநேகமாக சர்டிஃபிகேட்டு இன்னும் கொஞ்சம் நாட்கள் 2-3 நாள் வந்துடும்ன்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. வந்துட்டால் நம்ம தமிழ்நாட்டு ரிலீஸிங் டேட்லாம் நம்ம எப்போ கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் பேசப்பட்டிருந்தது. அமேசான் நிறுவனத்துக்கும் ஒரு தகவல் ஸ்பெசிஃபிக்காக கூப்பிட்டு சொன்னாங்க. சொல்லும் போது தான், ஏன்னா அவர் ஏற்கனவே டேட் தள்ளி போனதுனால கொஞ்சம் அக்ரிமெண்ட்டை மாற்றி போடலாம் செய்யலான்னு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தது. இதன் நோக்கமாக வேறு ஒரு ஓடி நிறுவனத்துக்கு கொடுக்கலாங்கிற அளவுக்கும் அதாவது கேவின் சார்பாக ஒரு மேட்ரு போச்சு. அப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், ரிவைசிங் பார்த்தாச்சு, பார்க்கறதுக்கு முன்னாடி பார்க்க போகிறாங்க. பார்த்ததுக்கப்புறம் ஒரு தகவல் சொல்லிட்டாங்க. அப்படியே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, வெயிட் பண்ணுறாங்க மாதிரி அமேசானே இப்போ ஹோல்ட் பண்ணிட்டாங்க. வேறு எந்த நிறுவனத்துக்கும் போகலை. இப்போ அது ஒரு பக்கம். ரெண்டாவது இங்கே சர்டிஃபிகேட் வரலாங்கிற போது தான் அங்கே ஒரு சின்ன செக்கு வைக்கப்பட்டது. மீண்டும் சிக்கலாம் அப்படின்றது மாதிரி கேட்டால் தேர்தல் ஆஃபீஸர்ஸ் படம் பார்க்கணும், அவங்கள பார்த்து ஒரு என்ஓசி கொடுத்துட்டாங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க, சரி உடனே கொடுத்துட்றேன் அப்படின்னாங்க. இது எதிர்பார்க்க ஒரு செய்தி தான், எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. இது வரைக்குமே இந்திய திரையுலகத்திலே ஒரு படம் தேர்தல் அதிகாரிகளை பார்த்ததா சரித்திரமே இல்லைங்கிற ஒரு தகவல் தான் வருது. ஏன்னா தமிழ் மாநில தேர்தல்கிட்ட கூட கேட்கும்போது கூட இது ஃபஸ்ட் அனுபவமாக இருக்குது இது மாதிரி கேள்விப்படுறது அப்படி தகவல் தான் சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அதனால் சரி ஓகே, அதுக்காக எப்போ பார்ப்பீங்க என்னன்னு கேட்கும்போது இப்போ தேர்தல் வேலை நிறையா போயிட்டுருக்கிறதுனால எப்போ பார்க்க போகிறான்னு தெரில. பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு என்ஓசி கொடுக்கப்படும், வந்தோடனே சர்டிஃபிகேட் வந்துடும். எதற்காக அப்படின்னா இப்போ விஜய் அவர்களுடைய இந்த பரப்புரை அரசியல்னால உள்ள சிக்கலை உங்களுக்கு அதை மீண்டும் பரப்புரையெல்லாம் செல்லும் போது அப்போ இந்த படத்தை உடனே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு என்ஓசி கொடுத்துட்டோம்னா இந்த இதுக்குள்ளே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஒரு பிரச்சார படமாக மாறும். விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு ஆஃபர் நம்மளே கொடுத்தது மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தை தான் அதை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி வருமாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். இன்கேஸ் வந்துன்னா ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆனால் May 7th ரிலீஸ் பண்ணலாங்கிற அளவுக்கு இப்போ மைண்ட் செட் பண்ணிட்டாங்க. அது சம்மந்தமாக தான் ஓடி நிறுவனத்துக்கும் தகவல் சொல்லியாச்சு. வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆகக்கூடிய எல்லாருக்குமே கூப்பிட்டு விஷயத்தை சொல்லிட்டாங்க.
ஸோ மே 7th படம் ரிலீஸ் பண்ணலாங்கிற ஒரு விஷயத்தை, மே 4th ரிசல்ட் பிறகு 7th ரிலீஸ் பண்ணுறாங்க. பட் இங்கே தேர்தல் அதிகாரிகள் எப்போ பார்ப்பார்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் இது வரைக்கும் தெரியல. இது ஒரு புறம். இந்த விஷயங்கள் வரும்போது ஜனநாயகம் பற்றின வந்த தகவலை நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கன்வே பண்ணியிருக்கோம். இதுக்கடையில் இன்னொரு சிறப்பாக நீங்கள் கேட்டீங்க, விஜயோடைய சன்னு ஜேசன் சஞ்சய் இருக்கிற சிக்மா படத்தினுடைய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த வேளையில் இது மே 7th ரிலீஸு. அந்த படமும் வந்து அழகாக ஒரு நீட்டாக, அதாவது என்ன பட்ஜெட் தேவையோ பட்ஜெட் பண்ணியிருக்காங்க. படம் பார்த்தவர்கள் பிரமாதமாக இருக்க ஒரு தகவல். விஜயும் படம் எப்படி வந்திருக்கின்ற தகவலை வந்து முக்கிய நபர்கள்ட்ட கேட்டிருக்காங்க. விஜய் நண்பர்கள் கேட்டிருக்காங்க. லைக்கா நிறுவனத்துக்கிட்டேயே வந்து சுபாஷ் கரண்ட்டே விஜய் பேசப்பட்ட ஒரு தகவல் கூட இருக்குது. எப்படி இருக்குது, நல்லா வந்திருக்காருன்னு கேட்கப்பட்டது விஷயம் இருக்குது. ஏனால் நீங்கள் கேட்டீங்க, ட்ரெய்லர் பார்த்துட்டாரு. ட்ரெய்லர் விஜய் சார் பார்த்துட்டாரு. பார்த்ததனுடைய விளைவு இந்த தகவல் வெளில போய் தான் விஜய் ரசிகர்கள் அவங்களுடைய கமெண்ட்ஸில் எந்த அளவு போட்டாங்கிறது உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. விஜய் அவர்கள் முக்கியமாக எதிர்பார்க்கிற படமாக ஜனநாயகம் ஒரு பக்கம் இருந்தால் கூட சிக்மா எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ விஜய் திரையில் விட்டு போகும்போது அந்த இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜேசன் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. விஜயோட ரசிகர்களும் அவர் தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பட் படம் நல்லா வந்திருக்கின்ற ஒரு தகவல். மே 7th ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகுது. அப்போது ஜேசன் சஞ்சயுடைய அந்த சிக்மா படம் உங்களுக்கு ஜூன் ரிலீஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் இப்போ பேசப்பட்டிருக்காங்க. விரைவில் இந்த ஜனநாயக படத்தை ரிலீஸ் டேட்டை வச்சு அந்த நேரத்தில் சிக்மா படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை கொடுக்க போகிறாங்க. இது வந்து மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது. ஏன்னா ஒரு மாதம் அப்பா படம், அடுத்த மாதம் புள்ள படம். ஸோ 2 படமே மெகா பிளாக் பஸ்ட் இட்டடிக்கிறதா ஒரு கருத்தை ஜனநாயக படம் பார்த்தவர்கள் விஜயோடைய கேரியரில் இந்த பெஸ்ட்டு படம்ட்டாங்க. சிக்மா பார்த்தவர்களும், அதாவது இந்த கேரக்டருக்கு விஜய் பண்ணால் எப்படி இருக்குங்கிற அளவுக்கு தான் ஜேசன் சஞ்சய் இயக்கியிருக்காரு. நிறைய ஃப்ரேமில் விஜயுடைய அந்த மேனரிசம்லாம் இருக்குது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு தகவல் அந்த ஹீரோயிஸ்டில் கொண்டு வந்துருதாக சொல்கிறாங்க. நான் தான் இருந்திருக்கும் இல்லையா, அப்பா கூடயே வளர்ந்தவர் இல்லையா, அந்த ஒரு ஸ்டைல் வரும் இல்லையா. ஸோ இப்படி அந்த 2 படத்தினுடைய எதிர்பார்ப்பு எல்லார்ட்டையுமே வந்து எகிரி இருக்குது. மே மாதம் 7th கன்ஃபார்மாக ஜனநாயகம் ரிலீஸ். பல தடையில் உடைச்சிரிஞ்சு வெளில வரப்போது வந்தால் இப்படி கொண்டாட போகிறான்னு பாருங்கள். நெக்ஸ்ட் மந்த்து ஜூன் மாதம் சிக்மா ரிலீஸு. அந்த படத்தை விஜய் அவர்களுக்கும் தனியாக போட்டு காண்பிக்கிற வேலைகளையும் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பேசப்பட்டதாக ஒரு தகவல் வருது. கண்டிப்பாக அது நேரம் ஒதுக்கி இப்போ எலெக்ஷன்னால இந்த டைம் பார்க்க முடியலன்ட்டு ஒரு தகவல் சொல்லிட்டதாகவும் இருக்குது. பட் அந்த நேரம் பார்க்கும்போது விஜயுடைய கருத்துக்கள் அங்கே பதிவு செய்யப்படும். படத்தினுடைய ஒப்பீனியன், தன்னுடைய புள்ள வளர்ச்சியில் மிக அக்கறை கொண்டாந்து இருப்பார் ஒரு அப்பாங்கிறவர். அந்த ஸ்டேட்மெண்ட் எப்போ வருதுங்கிறது தெரியாது. படம் பார்த்தது பேர் ஒரு நினைக்கிறேன் சார். இப்போ ஜனநாயகன் படத்தை வந்து அதே மாதிரி இவரும் வெயிட் பண்ணி பார்ப்பார்ல, இந்த படத்தை இவ்வளோ தூரம் அடிக்கிறாங்க என்ன தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா பேரும் தமிழக மக்களே எதிர்பார்க்குறாங்க. அப்போ இவருக்கும் தகவல் போகும்போது தான் அந்த படத்தில் வந்து அரசியல் ரீதியாக நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது தெரியும் நமக்கு அதை. பட் என்னதான் இருந்தாலும் இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் இடிக்குங்கிறது தான் அந்த யூனிட்டில் இருக்கிறவங்களுக்கு ஜேசன் சொல்லப்பட்டதாக ஒரு தகவல் வருது எனக்கு அதை. பட் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பெரிய பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை சொந்த பிரச்சனைகள் பேசுகிறாங்க இல்லையா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது சரியாயிடும். பட் இந்த படங்கள் வரும்போது எப்போவுமே ஒரு படத்தை வந்து ஃபஸ்ட்டு ஷோவே வந்து ஜேசன் பார்த்து ஒரு தகவலை சொல்லப்பட்டது நிறைய இருக்குது நமக்கு அதை. ஸோ அந்த அடிப்படையில் இந்த படம் அப்பாவுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடங்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ பிரச்சனையில் இண்டஸ்ட்ரியில் எந்த படமே சந்திச்சதில்லை. சென்சாருடைய நிபந்தனைகளே பெரிய அளவில் இருக்குது. நீங்கள் இப்போ ஜனநாயக பட போஸ்டர் பார்த்தீங்கன்னா சென்சார்ஸுடைய சர்டிஃபிகேட்டில் பிரிண்ட் பண்ணுங்கிறாங்க. தயாரிப்பாளர்களே ஷாக் ஆகிறாங்க. இப்படி ஒரு விஷயம் இதுவரைக்கும் சொன்னதே கிடையாதுங்க. இப்போ ஜனநாயகன் படம் எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பாடமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. தேர்தல் போனதும் பெரிய விஷயன்றாங்க, அவங்க ஆஃபீஸர்ஸ் பார்க்கணும். ஸோ இந்த எதிர்பார்க்கும் ஜேசன் சொல்லியிருக்காராம், இந்த படம் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இந்த படம் வரும்போது அப்பாவுக்கு பெரிய ஒரு பிரேக்கை தரும் இந்த படம், பேசப்படும் அப்படின்னு முக்கியமான நபர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதில் விஜய் நண்பர்களும் அடக்கம். அந்த நண்பர்கள் வந்து ஜேசன்கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க இப்போவும். ஏன்னா அவர்கள் வந்து நடுநிலையாக இருக்காங்க. அப்போ இந்த படம் வரும்போது விஜய் அவர்கள் பார்த்தாலும் ஒரு கருத்துக்களை பதிவு பண்ணுவார்னு நினைக்கிறேன் சார். ஜேசன் சஞ்சய் கூடவே இந்த படத்துக்கு இருந்துக்கிறது வந்து விஜயோடைய உறவினர் அப்படிங்கிறதும் எஸ். ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க இந்த படத்தில் விஜய் இன்வால்மெண்ட் காமிக்கலை, செய்யலை, இன்ட்ரெஸ்ட்ல மாதிரி சொன்னாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு புள்ள மேலே அக்கறை கொண்டு வந்து அப்பா இருப்பார். இதில் வந்து ஜேசன் சஞ்சய்க்கு வலதுகரமாக அவருடைய உறவினராக இருக்கார், நடிகர் விக்ராந்த் இருக்கார் இல்லைங்களா, அவருடைய ஆள் தான் இங்கே கையில் இருக்காங்க. அவர் ஏற்கனவே டைரக்டர், ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், பார்த்தா தெரியும். ஜேசன் சஞ்சய்க்கு வலதுகரமாக கூட வந்து இயக்கி பண்ணிகிட்ருக்கார். ஸோ மிகப்பெரிய அவர் ஜேசன் வர்றதுக்கு முக்கிய காரணம் விஜய் ஒரு பக்கம் இருந்தாலும் இவரும் முக்கிய காரணமாக நான் சொல்லிக்கல விரும்புகிறேன் சார். இந்த படத்தில் நடிச்சிருக்காரு, தொடர்ந்து நடிப்பாரா? கேமியோ ரோல் ஒன்று பண்ணியிருக்கார். கேமியோ ரோல் அருமையான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக பண்ணுவாருங்க. அவர் விஜய்க்கு ஹீரோ வரது ஆசை, இவருக்கு டெக்னிக்கலாக பண்ணணும்னு ஆசை. ஏன்னா விஸ்கா முடிச்சுட்டு டெக்னிக்கலாக பண்ணுங்கிறது அவருடைய ஆசையாக இருந்தது. ஒரு படம் பண்ணிட்டாங்க.
கண்டிப்பாக அந்த ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸில் ஜெயசந்திரன் உட்கார்றது நியாயமானது இருக்கும்னு நினைக்கிறேன். அவருடைய ரசிகர்கள் அப்படியே ஜெயசந்திரனுக்கு ஆதரவு தருவாங்க, அவர் மாற்று கருத்து இல்லை. ஸோ அதனால் விரைவில் அடுத்த படத்தில் ஹீரோவை பார்க்கலாம்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா 80% விஜயோடைய ரசிகர்கள் தான் வந்திருக்கிறாங்க. ஆமாம் சார், வரதானே சார் செய்வோம். அதான் அவர் தளபதி, இவர் இளைய தளபதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போட வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேண்டியது, அவ்வளோதான் முடிஞ்சு. ஏற்கனவே இளைய தளபதி தான் விஜய் இருந்தார், அப்புறம் தளபதியை மாறினார், இப்போ இளைய தளபதி. எப்படி நீங்கள் நம்ம இன்னொன்று எடுத்துட்டோம்னா நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் சொன்னாங்க, அப்புறம் இளைய திலகம் பிரபுன்னு சொன்னாங்க இல்லையா? அதெல்லாம் இந்த வாரிசுகள் வரதான் செய்யும். அதனால் அந்த இடத்துக்கு கண்டிப்பாக ஜெயசந்திரன் உட்காருவேன்னு தான் நான் நினைக்கிறேன். விஜய் அவர்களை வந்து பார்க்கும்போதோ அவர் சின்ன வயசில் அவருடைய வெர்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து சஞ்சயை பார்த்தா அப்படியே தெரியுது. 2 பேர் நடந்து வர ஸ்டைல் ஒரே மாதிரி இருக்குது. அப்படியே ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெராக்ஸ் விஜய் மாதிரி தான் இருக்காரு. விஜய் வந்து ஒரு டீனேஜில் நம்ம பார்த்தா எப்படி இருக்கணுமோ அதோட இன்னொரு வெர்ஷன் மாதிரி தான் இருக்கிறாரு. ஸோ நம்ம படத்தை பார்க்கும்போது ஒரு நடிகை ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா அந்த ரிசம்பிளன்ஸ் அப்படியே க்ளீனாக தெரியும்ல. வரும் இல்லை சார், நீங்கள் வேட்டைக்காரன் படம் அந்த டான்ஸ் மூவ்மெண்ட்லாம் பாருங்கள், விஜய் வைக்கிற ஸ்டெப் அப்படியே குழந்தை நட்சத்திரமாக பண்ணியிருப்பார் ஜெயசன். அந்த மூவ்மெண்ட் அப்படியே வைப்பா, அப்படி அங்கேருந்து வாக் பண்ணி வர்றது. ஸோ அது வரும். விஜயோட பிளட்டு தானே ஜெயசன் உடம்புல ஓடிட்டு இருக்கு, வரதானே செய்யாது. அதனால் கண்டிப்பாக அந்த அந்த மேனேஜ் அந்த ஸ்டைல் அது எல்லாமே வரும். விஜயுடைய இடத்துல கண்டிப்பாக ஒரு போய் அந்த ஸ்பேஸ் நிறைய ஃபுல்லாக பண்ணுவேன்னு தான் நான் மீண்டும் சொல்லிக்கல விரும்புகிறேன். ஓகே சார். ஏன்னா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஜேசன் சஞ்சயோடைய படம் எப்போ வரப்போகுது, அதுக்கு விஜய் அவர்கள் என்ன ரியாக்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் தெரியுது அவர் கூடவே தான் உறவினர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத. அடுத்தது ஜனநாயகன் படம் பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்க, ஏன்னா தெலுங்கில் ஏற்கனவே வந்துருச்சு, இதை பார்த்துட்டு அப்படி எதுவும் பார்க்க போகிறாங்க, என்ன வித்தியாசம் இருக்க போகுதுன்னு சொல்லி கேட்பாங்களே, அதனால சொல்ல. அது வேறு சார். நீங்கள் பகவத் கேசரி படமுடைய கண்டென்ட் வேறு. நீங்கள் அதுலேருந்து ஒரே ஒரு லைன் எடுத்து தான் இங்கே ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதனுடைய கண்டென்ட் வேறு. அதை மாற்றம் செஞ்சதுனால தான் இந்த படத்துக்கு இவ்வளோ சிக்கல்கள் வந்ததே. நீங்கள் சென்சாரில் கட்டு கொடுத்தது, ரிவைசிங் கமிட்டி போனது, அங்கே பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தேர்தல் ஆஃபீஸர்ஸ் பார்த்து என்ஓசி கொடுக்கணும்னு சொல்கிறதெல்லாம் இதனுடைய கண்டென்ட்டே அதுதான். தாறுமாறாக இருக்குது படம். படம் பார்த்தவரெல்லாம் சொன்னேன் இல்லையா, நான் விஜயோட 68 படங்களை தாண்டி இந்த படம் நிற்கின்றாங்க சார். பார்த்தவங்க நிறைய தேர்வில் பார்த்துட்டு வாங்கின டிஸ்ட்ரிபியூட்லாம் கேட்டாங்கல்ல, எங்களுக்கு பணம் அதையும் கொடுத்துட்டோம், கொஞ்சம் குறைச்சி கொடுங்க, இன்ட்ரெஸ்ட் கொடுங்கன்னு. தயவுசெய்து எதையும் பேசிடாதேன்னு சொன்னாராம். உங்களை போட்டதை விட 2 மடங்கு உங்களுக்கு வசூல் தரக்கூடிய படமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தவர்கள் தயாரிப்பாளர் சொன்ன தகவல் நமக்கு வருது. அந்த தகவலை வந்து நம்ம சொல்லணுங்கிறதுக்காக இப்போ நம்ம சொல்கிறோம். நம்ம ஏனால் படம் அவ்வளோ சிறப்பாக நிறைய மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் இந்த ட்ரெய்லர் மட்டும் ஒன்று விடாமல் இருந்திருந்தானே வச்சுங்களேன், நீங்கள் சென்சார் போர்டில் படத்தை பார்த்துட்டு உடனே ஓகே சொல்லியிருப்பாங்க. ஸோ சர்டிஃபிகேட் வந்துருக்கு, படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். இந்த ட்ரெய்லரில் அவ்வளோ விஷயத்தை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அதுதான் எல்லாத்தையும் ஷாக் ஆச்சு. ஐயோ, இன்னும் ட்ரெய்லரே இப்படி தெருக்கி விட்டால் மெயின் பிக்சர் எப்படி இருக்கும்? மெயின் பிக்சர் பிரமாதமாக இருந்திருக்கு. அதனால் நீங்கள் படம் பார்த்தா நீங்கள் இந்த அளவுக்கு இந்த படத்தை இவ்வளோ தடங்களுக்கு மேலே வந்தது மிகப்பெரிய வெற்றிகரமாக இருக்குங்கிற அளவுக்கு தான் ஒரு ஒப்பீனியன் ரிசல்ட் வரும். பெரிய அளவில் ஹிட் அடிக்கும் சார் படம். ஓகே சார். இந்த படத்துக்காக பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ எந்த அளவுக்கு இது வந்து வசூலில் வந்து மே மந்த்து ரிலீஸ் ஆகும்போதோ பெருசாக எந்த லீவ் டேட்டும் கிடையாது, ஆனால் அது சம்மர் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு எவ்வளோ வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சார்? நீங்கள் மே எல்லாமே உங்களுக்கு வெக்கேஷன் டைம் தானேங்க, எல்லாம் ஹாலிடேஸ் தானேங்க. நீங்கள் ஒரு வாரம் வந்து படம் வந்து டோட்டலாக போகிற அத்தனை தேட்டர்லையுமே ஃபுல்லாக போயிடுங்க. நீங்கள் அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிடலாம். நீங்கள் 400 ரூபா பட்ஜெட்டில் தயாரிப்பட்ட படம் அசால்ட்டாக கிராஷ் பண்ணிவிட்டு மிகப்பெரிய ஒரு வசூல் ஏற்கனவே இருக்குது. விஜய் படங்களுடைய வசூலை தாண்டி இந்த படம் நிற்கும், அதுதான் என்னுடைய கருத்தாகவும் இருக்குது. அதனால் இவருக்கு வந்து இந்த டேட்டு அந்த டேட்டுங்கிற தேவையே இல்லை. உங்களுக்கு எந்த டேட் வந்தாலுமே ஒரு சிறப்பாக கொண்டாடுவாங்க. அதனால் மே 7ங்கிறது வெக்கேஷன் டைம், நல்ல டைம் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வெளிநாடுகள் அதிகமாக எதிர்பார்க்கப்படுது. எஸ், ஏன்னா அங்கே இருக்கிற வசூலை வச்சு தான் இங்கே அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணி பார்ப்பாங்களா, அதுக்காக கேட்டேன். எல்லா பேருமே எதிர்பார்க்குறாங்க, வேர்ல்டு வைடாகவே எதிர்பார்க்குறாங்க. இது வரைக்கும் எந்த தகவலுமே சொல்லலை. உங்களுக்கு படம் ரிலீஸ் ஆன 28 days கழிச்சு ஓடிடி நிறுவனம் வந்துடுது, அவங்களும் ஓகேட்டாங்க. வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லா பேருமே மிகப்பெரிய கேள்விக்குரிய வச்சாங்க, வைக்கலெல்லாம் சொல்ல முடியாது, வச்சாங்க. இவர்கள் கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் தெளிவுபடுத்தி பேசியிருக்காங்க. நீங்கள் படம் ரிலீஸ் ஆகட்டும், நீங்கள் பார்த்துங்க, அதற்கு மேற்பட்டு உங்களுக்கு ஏதாவது சிக்கல்கள் இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள், கேவின்னு சொல்லுங்கள். விஜயும் தான் சொல்லியிருக்காரு, அந்த சிக்கலில் தீர்த்து வைக்க போகிறார் விஜய். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாங்கிறத நம்ம சொல்லிக்கல விரும்புகிறோம். தயாரிப்பாளர் இதில் நஷ்டத்துலேருந்து வெளியே வருவாரா, அந்த நஷ்டத்தை விஜய் எப்படி சரி செய்வார்? நஷ்டங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி இந்த காலதாமதம் ஆச்சு பார்த்தீங்களா, அதில் தான் நிறைய ப்ராப்ளம் உருவாச்சு. ரொம்ப ஓவர் மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆச்சு அவங்களுக்கு. அது வந்து மறுக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ பணத்தை போட்டு
குறிப்பிட்ட டயத்துக்கு வர முடியல. ஜனவரி வேண்டியது பாருங்கள், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 மாதம் கழித்து வருது அப்படின்னா அதனுடைய இந்த வழி இருக்கும் அவர்களுக்கு. நஷ்டம் இந்த படம் சந்திக்காதுங்கிறது தான் என்னுடைய கருத்து சார். ஏன்னா அதுக்குள்ள நிறைய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்கும்ல சார், அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி கேரி ஓவர் பண்ண போறாங்க அப்படின்றதுக்காக தான். இல்லை, அது வந்து என்னன்னா சில விஷயங்கள் விஜய் சொல்லியிருக்கார். நான் ஏற்கனவே சொன்னது தான், 70 கோடி ரூபா சம்பளத்தை கேவியன்ட்ட வாங்கலை, விட்டு கொடுத்துருக்காரு. மேற்கொண்டு யாருக்கு எந்த பாதிப்புகள் வந்தாலும் தகவல் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வேண்டிய விஷயங்கள் நம்ம பேசி தீர்த்துக்கலாம்ங்கிற சொல்லப்பட்ட ஒரு தகவல் ஒன்று இருக்குது. அதில் கேவியும் அதுதான் முக்கியமான கூப்பிட்டு உட்காரிச்சு பேசியிருக்காங்க. ஓகே சார், அப்போ ரசிகர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு நல்ல விஷயம், அநேகமாக மே மாதம் வந்து ஜனநாயகன் திரைப்படம் வரப்போகுது. நிறைய பேர் கேட்குறாங்க, இதுக்கு முன்னாடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையான்னு கேட்குறாங்க. அது கிடையாது இல்லை சார். ஏன்னா இப்போ தேர்தல் பார்க்கலன்னா இந்த படம் வந்திருக்கும் சார். மேபி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டேன்னா கொடுத்துருக்கலாம். பட் அவர்கிட்ட இப்போ படம் போய் மாட்டிக்கிச்சு. இப்போ அதனால் ஏப்ரல் 23 தேர்தல் தேதி. ஏப்ரல் 21 மாலை 5 மணிக்கு பிரச்சாரம் முடிஞ்சிடும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ அதற்கு பிறகு தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட்டு அதுக்கு முன்னாடி வர்றதுக்கான சான்ஸ் கம்மி. காரணம், இந்த படம் அரசியல் சார்ந்த ஒரு படம். அதில் விஜய்க்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக போகும் இந்த படம் ரிலீஸ் ஆகிட்டால். நீங்கள் சொன்னீங்களே டைம் இல்லை, மக்களை சந்திக்கல, இந்த ஒரு படம் போய் மக்களை போய் சந்திச்சிடும். பட் அதனுடைய நோக்கம் தான் இது. இப்போதைக்கு ஏப்ரல் 23 வரைக்கும் நிச்சயமாக வெளிவராது. தேர்தலுக்கு அப்புறம் இந்த திரைப்படம் வர்றதுனால அந்த தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் சார்? இல்லை, அதுதான் நான் ஏற்கனவே சில இதில் சொல்லியிருக்கேன், நேரில் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. இந்த ஏப்ரல் 23 எலெக்ஷனுங்கும் போது 24லேருந்து இந்த மே 4க்குள்ளே படத்தை ரிலீஸ் பண்ணால் ஒரு 12 நாட்கள் இருக்குது. தாறுமாறாக ஓடும், எதிர்பார்ப்புகள் இருக்கும். என்ன சொல்ல வர்றாங்கன்ற விஷயத்தை வந்து எல்லா பேருமே பார்ப்பாங்க. மே 4ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு பிறகு வரும்போது அதனுடைய நீங்கள் சொன்னது மாதிரி தாக்கம் எப்படி இருக்குங்கிற ஒரு கண்டிப்பாக பேசப்படும். நிறைய விஷயங்கள் படத்தில் பற்றின ஒப்பீனியல் வந்து விஜய்க்கு பிடிக்காதவர்கள், அரசியல் சம்மந்தப்பட்டவர்கள் அந்த படத்தை விமர்சனம் செய்வார்கள். அது வந்து மறுக்கவே முடியாது. இல்லை, எனக்கு தெரிந்த வரைக்குமே நான் சொல்லிக்கல விரும்புவது என்னென்னா, மே 7ங்கிறத மட்டும் கொஞ்சம் முன்னாடி தூக்கி போட்டு ஏப்ரல் 23 எலெக்ஷன் முடிஞ்சோடனே 24 கூட படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஏப்ரல் 24 படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு போயிடலாம். மே 4 வரைக்குமே ஓடும். அதுதான் சிறப்பான ஒரு நேரமாக நான் கருதுகிறேன். ஏன்னா அதற்கு பிறகு வரும்போது விமர்சனங்கள் எப்படி வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரிசல்ட் யார் பக்கம் போகணும்னு தெரியாது. அப்போ இந்த ரிசல்ட்டை வச்சு தான் அந்த படத்தினுடைய விமர்சனங்கள் வரும். அதனால் மே 4க்கு முன்னாடி ஏப்ரல் 24க்கு பிறகு ரிலீஸ் ஆகிட்டால் சிறப்பாக இருக்கும் தான் நினைக்கிறேன். பட் இது நம்ம முடிவு தான். இது கேவியனும் விஜயும் எடுக்க வேண்டிய முடிவு. என்ன எடுக்க போகிறான்னு தெரியாது. ஏப்ரல் 24 டு மே 4க்குள்ளேயா இல்லை வேண்டாம் மே 7ங்கிறது தெரியல. மே 7க்கு பிறகு வருவது கொஞ்சம் விமர்சனத்துக்குள்ளாகும். ஓகே சார், எவ்வளோ விமர்சனம் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி இந்த படமாக விஜய் ரசிகர்கள் பார்க்க தான் போகிறாங்க. அது உண்மை, அது கொண்டாடுவாங்க, வசூலில் வந்துடும், அதெல்லாம் ஓகே. மற்றவர்கள் விமர்சனம் செய்கிறதுக்கு ஒரு வழிவகுக்கும்னு சொல்ல வரேன் நான். அதெல்லாம் மே 4க்குள்ளே வந்துட்டு இந்த விமர்சனங்கள் தவிர்க்கப்படும். விமர்சனத்தை பார்த்து இப்போலாம் யாரும் படம் போக மாட்டாங்க சார். இந்த படம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன அது இந்த படத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க கூட பெரும்பாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. படம் வந்துருச்சு, விஜயோட கடைசி படம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய எல்லாரும் போவாங்க. அதாவது விமர்சனம் செய்யக்கூடியவர்களே போய் என்னதான் இருக்குதுன்னு பார்க்குறதுக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் போயிடும். கண்டிப்பாக போவாங்க, அது ஒன்றும் மாறு கருத்து இல்லை. ஆனால் சொல்லப்பட்ட கருத்து ஒன்று இருக்குது இல்லைங்களா படத்தில், அந்த கருத்து இப்போ தான் சிறப்பாக இருக்கும், இல்லை எலெக்ஷன் முடிஞ்சு வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. அது பார்க்கலாம் என்ன வருதுங்கிறத பார்ப்போம். அதுவும் வரட்டும். அதுக்கப்புறமா சிக்மா படம் திரைப்பட சம்பந்தமான பல அப்டேட்டுகள் வரப்போகுது. சிக்மாவுடைய ஒவ்வொரு அப்டேட்டும் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நிச்சயமா இதை வச்சு எப்படி நம்ம வேற மாதிரி விஜய் அடிக்கலாம், சிக்மா படத்தை வச்சு வேற மாதிரி ஏதாவது விஜய் அடிக்கலான்ற மாதிரி அது ஒரு பக்கம் கண்டென்ட் போகும். அது தேவையில்லைங்க. அது பையன் பண்ற படம், டைரக்ட் பண்ண படம், அதை வச்சு திரும்ப விஜய் ஏதாவது பேசலாம். எல்லா ரூட்லையும் வரதான் செய்யும், அது ஒன்றும் தவிர்க்க முடியாது. ஆனால் அது வந்து மோஸ்ட்லி அந்த விமர்சனம் வரான்னு தான் நான் நினைக்கிறேன் நான். ஓகே, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரட்டும். அது வர வர வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து என்னென்ன சொல்லுவாங்கன்னா அது ஃப்ரீ பப்ளிசிட்டியாக இருந்துட்டு போட்டோம், அவ்வளோதான். சாதாரண கல்லை நீங்கள் சிற்பி உளி கொண்டு அடித்தாதான் ஒரு சிலையாக மாற்றம் செய்யப்படும். அப்படி தான் விஜய் வந்து ஒரு சிற்பியால் செதுக்கப்பட்டு ஒரு நல்ல ஒரு சிலையாக இருக்கிறாரு. அவரை செதுக்கப்பட்டவர் தான் ஜேசன் சஞ்சய். அதில் 2 பேருமே சிறப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஓகே சார், இந்த படத்தை பார்த்து அந்த படத்துக்கு கேள்வி வரப்போகுது, அந்த படத்தை பார்த்து இந்த படத்துக்கிட்ட கேள்வி வரப்போகுது. வெளியில் படம் பார்த்துட்டு வந்து என்ன சொல்ல போகிறாங்க விஜய் ரசிகர்கள்னு ஒரு பக்கம் இருக்குது. கண்டிப்பாக அதுக்குள்ளே நிறைய நியூஸ் நம்மளுக்கு வரும், அடுத்த வீடியோவில் பேசலாம். நிச்சயமா சார். ஜனநாயகன் படத்துடைய அஃபிஷியலான கரெக்டான ரிலீஸ் டேட் எது வரப்போகுது அப்படிங்கிறது இப்போ நெக்ஸ்ட்டு வந்துடும். நமக்கு வரும்போது அது கரெக்டான ஏன்னா இப்போ நம்ம பேசுகிறதையும் வந்து விஜய் தரப்புலையும் வந்து கேட்டுட்டு இருக்க ஒரு தகவல் வருது. ஸோ எந்த தேதிங்கிறது மட்டும் குறிப்பிட்டு பண்ணலன்னு தேர்தலில் பார்த்த பிறகு ஒரு முடிவு பண்ணுறாங்க சார்.
அதே மாதிரி சிக்மா படத்தோடைய டேட் எப்போ ரிலீஸ் ஆக போகுது, அதோட ஆடியோ லான்ச் எப்போ வரப்போகுது அப்படிங்கிறதையும் அடுத்த வீடியோவில் சொல்லலாம். எஸ். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற கமெண்ட்ஸ் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஜனநாயகன் படத்தை எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்களா, அதே மாதிரி சிக்மா படத்தை எதிர்பார்க்குறீங்களா, சிக்மா படத்துடைய ட்ரெய்லரை பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்லுவாங்க. கண்டிப்பாக சொல்லுங்கள். விஜயோடைய சன் அப்படிங்கிறதுக்கு அதாவது எந்த அளவுக்கு அதில் ப்ரூஃப் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். கண்டிப்பாக சார். நன்றி சார். நன்றி சார்.